உடனே நம்ம ஒரு காரணம் சொல்லுவாங்க, எங்கங்க பொம்பளை புள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படியே வயித்துல நெருப்பு கட்டின மாதிரி இருக்குது. இஸ்லாம் என்ன சொல்லுது? வயசுக்கு வந்தா இஸ்லாம் வயசுக்கு வந்தவனே கட்டி கொடுத்துடணும் என்று பெண்ணுக்கு மட்டும் தான் சொன்னதா? யா மஅஷர ஷபாப் ஃபமன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் என்பது ஆணையும் தான் குறிக்கும், பெண்ணையும் தான் குறிக்கும். ஆனால் ஆணுக்கு மட்டும் அவன் கல்வி கற்பதற்கும் பொருளாதாரம் ஈட்டுவதற்கும் வசதியை வாய்ப்பை தரும் இந்த மார்க்கத்தில் பிறந்த மக்கள், இந்த சமூகத்தின் மக்கள் பெண்ணுக்கு கல்வியை குருடாக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நடக்கக்கூடிய அத்தனை அழிச்சாட்டியங்களுக்கும் காரணம், இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய கல்வி விழிப்புணர்வு இல்லாமல் போனதற்கு காரணம், அந்த வீட்டில் இருக்கும் இஸ்லாமிய பெண்ணுக்கு முறையாக தர வேண்டிய கல்வியை இந்த சமூகம் மறுத்ததனால் அல்லது மறந்ததனால். பெண் பிள்ளை நம்ம ஆலிமா படிக்க வச்சோம், உலக கல்வி இல்ல, உலக கல்வி கிடைக்க வச்சோம், மார்க்க கல்வி. இந்த இரண்டையும் சேர்த்த பெண் சமூகத்தை கல்வியில் எங்கு தோற்று கொண்டிருக்கிறோம்? நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல அம்மாக்கள் இருக்கிறாங்க, அல்லது ஒரு நல்ல வயசா இருக்கிறவங்க அக்காக்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம முஸ்லிம் சமூகத்தில் உள்ள பெண்கள்கிட்ட போய் யாருக்காவது கெரியர் அட்வைஸ் கேட்க முடியுமா? எத்தனை பேர் இருக்காங்க அப்படி டேலண்டான பெண்கள் நம்ம வீட்டுல? கெரியர் அட்வைஸ் கேட்க முடியுமா? நான் சொல்றது புரியுதா? அடுத்து என்ன படிக்கலாம்னு கேட்க முடியுமா? அவங்க கைட் பண்ண தெரியுமா உங்களுக்கு?